உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, இந்த வடிவேல் காமெடி இருக்கு இல்லையா, அந்த குருநாதா காமெடி. அந்த காமெடியில வந்துட்டான்டா 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 என் தலை வந்துட்டான்டா, இப்ப எரி இப்ப எரி இப்ப எரி, அவன் நடையப்பார் உடையப்பார் ஸ்டைலை பார் அப்படின்ற மாதிரி நம்ம வடிவேல் என்ன பண்ணுவார்னா, ஒரு நபரை முட்டுச்சந்துக்குள்ள கூட்டி போய் கும்மாங்குத்து வாங்க விட்டுருவாரு. அந்த மாதிரிதான் நம்ம தமிழ் கேள்வி செந்தில் ப்ரோ இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணிருக்காரு, திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழக வெற்றி கழகத்திட்ட கோர்த்து விட்டு கும்மாங்குத்து வாங்க விட்டுருக்காரு. ஏன் ப்ரோ, ஏன் இது உங்களுக்கு தேவையா? வாங்கின காசுக்கு மேல கூவுறாண்டா கொய்யா அப்படின்ற மாதிரி வாங்கின காசுக்கு ஏத்த மாதிரி கூவுங்க. அதை விட்டுட்டு நானும் எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டெல்லாம் போட்டு வைக்கிறேன் அப்படின்ற பேர்ல போட்டு வச்சு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கும்மாங்குத்து குத்திக்கு இருக்கிறாங்க. அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீடைலா பாத்திரலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா வந்து போட்டுருங்க. அதாவது தமிழ் கேள்வி செந்தில் வேல் அப்படின்னு சொல்லிட்டாலே உங்களுடைய மைண்ட்ல என்ன வார்த்தை வருது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க, சரிங்களா? சரி, நம்ம தமிழ் கேள்வி செந்தில் ப்ரோ திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி தமிழக வெற்றி கழகத்து கூட கோர்த்து விட்டுருக்காரு, எப்படி கும்மாங்குத்து வாங்க விட்டுருக்காரு அப்படின்றத பாத்துருவோம். ஒண்ணும் கிடையாதுங்க. இன்னைக்கு காலையில நம்ம தமிழ் கேள்வி செந்தில் ப்ரோ என்ன பண்றாருன்னா, ஒரு பதிவு வந்து போறாரு, சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பதிவு போடுறாரு. ஒண்ணும் கிடையாதுங்க, ஒரு வார காலமாகவே டெல்லியில சிஜேபி கட்சிக்காரங்க இருக்காங்க இல்லையா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, ஸோ அந்த இளைஞர்கள் கடுமையான போராட்டத்துல ஈடுபட்டுக்கிட்டு வராங்க. உண்ணாவிரதத்தையும் கூட அவங்க மேற்கொள்றாங்க. ஸோ இதனை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஐடி விங் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க. ராகுல் காந்தி அவர்களை அரெஸ்ட் பண்ணது வந்து கண்டனத்துக்குரியது அப்படின்ற மாதிரி டிவிகே ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே வேளையில ஒன்றிய அரசாங்கம் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்றது கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த ஐடியில் என்ன பண்ணிருக்காங்க, தங்களுடைய கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்கின்றார்கள், சரிங்களா? சோ இதை நம்ம தமிழ் கேள்வி செந்தில் என்ன பண்றாருன்னா, இன்டெலக்சுவலா செயல்படுறாராமா. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பதிவை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துறாரு. அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஐடி இருக்கு இல்லையா, அதுல வந்து அந்த பதிவை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் போட்டு அப்படியே தன்னுடைய ஃபேஸ்புக் ஐடியில வந்து எழுதுறாரு. இந்த பதிவுல எங்கேயாச்சும் பிஜேபி என்ற வார்த்தை இருக்கின்றதா பாருங்க மக்களே, ஐயகோ பாருங்க பாருங்க, தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு பிஜேபியுடைய பி டீமா தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி மானை தேனை பொன்மானையிலும் போட்டு தமிழக வெற்றி கழகத்தை வந்து பிஜேபியுடைய பி டீம் அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்றாராமா. ஒரு இன்டெலக்சுவலா, அதாவது வாங்கின காசுக்கு மேல கூறாண்டா கொய்யாண்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தமிழ் கேள்வி செந்தில் என்ன பண்றாரோ பெர்ஃபார்மன்ஸ் பண்றாராமா. இந்த மாதிரி செந்தில் என்ன பண்றாருன்னா, ஒரு பதிவு வந்து போடுறாரு. இவர் பதிவு போட்டதுக்கு பின்பாக கொஞ்ச நேரத்திலே நம்ம முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு பதிவு போறாரு சமூக வலைத்தளங்கள்ல, பேஸ்புக்ல ஒரு பதிவு போறாரு. அந்த பதிவு வாட்சி பார்த்தா அப்படின்னா, தமிழக வெற்றி கழகமாச்சும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஒன்றிய அரசாங்கம், அதாவது மத்திய அரசாங்கம் யாரு, பிஜேபி, ஒன்றிய அரசாங்கம் நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா நம்ம எக்ஸ்-எம்எல்ஏ திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் வெளியிட்ட அறிக்கையில எங்கேயுமே பிஜேபி என்ற வார்த்தை இல்லை, எங்கேயுமே பிஜேபி என்ற வார்த்தை இல்லை, எங்கேயுமே ஒன்றிய அரசு என்ற வார்த்தை இல்ல, எங்கேயுமே ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டன பதிவுகள் எங்கேயும் இல்ல. அதே வேளையில கண்டனம் என்ற வார்த்தையே இல்ல, கடல்லே இல்லையாமா, அந்த மாதிரி கண்டனம் என்ற வார்த்தையே இல்ல. இதுக்கு அறிக்கை விட்டா என்ன, உடலாம் என்ன? அவர் என்ன பண்ணா, தற்பெருமையில் பேசுறாரு. நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்பெருமையில் மட்டும் பேசுறாரு. நீட் தேர்வை நாங்கள் ஆரம்பத்தில் எதிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு வரிசையா எழுதியிருக்கிறாரு. ஆனா பிஜேபி என்ற வார்த்தை இல்ல, ஒன்றிய அரசு என்ற வார்த்தை இல்ல, ராகுல் காந்தி கண்டனம், ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் கிடையாது, கண்டனம் என்ற வார்த்தையே இல்ல. அப்ப இந்த அறிக்கை எதற்கு? அப்ப இந்த கம்பாரிசனை எடுத்து போட்டுதான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள், எப்பா செந்தில்வேலு, எங்களுடைய அறிக்கையிலாச்சும் ஒன்றிய அரசு என்ற வார்த்தை வந்து இருக்குது, ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் என்ற வார்த்தை இருக்குது, இது என்னப்பா உங்களால் மொட்டை கடிதாஸ் போட்டு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம செந்தில்வேல சமூக வலைத்தளங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் போட்டு பொலன்னு வெளுத்துக்கு இருக்கிறாங்க. இதைத்தான் சொன்னேன், தேவையா செந்தில்வேல் ப்ரோ,
அதாவது வாங்கின காசுக்கு மேல வந்து கூவக்கூடாது. வாங்கின காசுக்கு மேல கூவுனீங்க அப்படின்னா இப்படிதான் கும்மாங்குத்து வாங்கணும். அதாவது என்னன்னா, நீங்க கும்மாங்குத்து வாங்கினா பரவாயில்ல, ஒரு 75 ஆண்டு கால ஆலமர கட்சி எப்படி கும்மாங்குத்துக்கு வாங்க வைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் தேவையா தேவையா? எனக்கு என்னமோ இந்த தமிழ் கேள்வி செந்தில் இருக்கார் இல்லையா, அவர் ஏதோ திட்டமிட்டே பண்றாருன்னு நினைக்கிறேன். திமுகவை கும்மாங்குத்து வாங்க வைக்கிறதுக்காகவே திட்டமிட்டே இது போன்ற பதிவுகள்லாம் போடுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க திங்க் பண்ணி பாருங்க, ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக இதே மாதிரிதான் என்ன பண்ணாரு, ஐடி ஊழியர்கள் இருக்காங்க தெரியுமா, அந்த ஐடி ஊழியர்களை இழிவாக பேசி கோர்த்து விட்டாரு, திமுகவை கும்மாங்குத்து வாங்க விட்டாரு. அதாவது ஐடி ஊழியர்கள் தட்டுல சோறை வச்சு தின்றாங்க அப்படின்னா அந்த சோறை பார்த்துக்கிட்டே திமுக போட்ட சோறு அப்படின்னு பார்த்துக்கிட்டே சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை பேச்சை பேசி விட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே திமுகவை கும்மாங்குத்து குத்த வச்சுட்டாரு. எல்லாருமே எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் எதுக்கு எடுத்தாலும் நாங்க தான் பேண்ட் மாட்டி விட்டா உள்ளாட மாட்டி விட்டா, திமுக எல்லாம் நாங்கெல்லாம் வந்து தெருவில் பிச்சை எடுத்துக்கின்ற மாதிரி சொல்றேன் அப்படின்ற மாதிரி செந்தில் வேலை கும்மாங்குத்து குத்துனாங்க, திமுகவையும் கூட கும்மாங்குத்து குத்துனாங்க. ஸோ இன்னைக்கு இதே மாதிரிதான் ஒரு கோர்த்து விட்டுருக்காரு. ஸோ செந்தில்வேல் வந்து எனக்கு என்னமோ திட்டமிட்டே இந்த வேலையை பார்க்கறாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பேமெண்ட் கம்மியா கொடுக்குறாங்களான்னு தெரியல, அதனால செந்தில்வேல் கோர்த்து விடுறாருன்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி மக்களே, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் யாருடைய ஆட்சி இருக்குது? தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி இருக்குது. ஸோ தமிழக வெற்றி கழகம் இங்க பாஜக, அதாவது ஒன்றிய அரசாங்கத்து கூட ஓரளவுக்கு இணக்கமா போனா மட்டும்தான் சில பல திட்டங்களை ஈர்த்து கொண்டு வர முடியும், சில பல நிதிகளை பெற முடியும். ஆனாலும் கூட தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணியிருக்காங்க, ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஒன்று. இரண்டாவது, ஒன்றிய அரசாங்கம் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லிட்டாலே அது பாஜகவுக்கு ஆகாது, மத்திய அரசாங்கம் சொல்லுங்க அப்படின்னு சண்டை போடுவாங்க. இருந்தாலும் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கம் ஒன்றிய அரசு என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். சோ ஆளுங்கட்சியாக இருந்த போதிலும் கூட அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனா ஆளுங்கட்சியாக இல்லாத திராவிட முன்னேற்ற கழகம், எதிர்கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிய அரசு என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தவில்லை, பிஜேபி என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தவில்லை, கண்டனத்தை பதிவு செய்யவில்லை. என்ன காரணம்? தமிழ்நாட்டில் நாங்க மட்டும்தான் பாஜகவை தீவிரமா எதிர்க்கிறோம், மற்ற கட்சிகள் யாருமே எதிர்க்கிறது கிடையாது, நாங்க மட்டும்தான் எல்லாத்தையும் நட்டமா நிப்பாட்டுறோம் அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றாங்களே. பாஜகவுக்கு எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டாலே அது நாங்க தான் அப்படின்ற மாதிரி பிரகடனப்படுத்திக்கிறீங்களே. ஆனா நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக பிஜேபி என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை, ஒன்றிய அரசாங்கம் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை? மக்களே, இது வந்து ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம். ஏன்னா இத்தனை நாட்களாக திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுக்கு எதிராக எத்தனையோ அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஆனா இந்த அறிக்கையில முதன்முறையாக பாஜக என்ற பெயர் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன? பாஜகவோட கூட்டணி வைக்க போகின்றார்களா? இந்த கேள்வி நம்ம முன்னாடி இருக்குது. பாஜகவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைக்க போகின்றதா? அதற்காகத்தான் பாஜக என்ற வார்த்தையை திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்தவில்லையா? ஒரு மைல்டு டோன்ல பாஜகவை திராவிட முன்னேற்ற கழகம் டீல் செய்கின்றதா? இந்த கேள்வி நம்ம முன்னாடி வந்து இருக்குது. இல்லைங்க, இது மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டார்கள். இது போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் மறுக்க கூடும். அது மாதிரி இருக்கிற தோழர்களுக்கு நான் ஒரு விடயத்தை பதிவு பண்றேன். ஏறக்குறைய ஒரு வார காலத்திற்கு முன்பாக திமுகவுடைய அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு மேடையில ஒரு முக்கியமான விடயத்தை பதிவு பண்றாரு. இன்னும் 6 மாத காலத்துல தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வரும், திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்றத பதிவு பண்றாரு. ஓகே, அது கூட திமுக மேல இருக்கிற பற்று, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஆனா கூடவே இன்னொரு விடயத்தை பதிவு பண்றாரு. திருச்சி சிவா உட்பட இன்னும் பல நபர்கள் மத்தியில் அமைச்சர்களாக வருவார்கள் அப்படின்ற விடயத்தை பதிவு பண்றாரு. 6 மாத காலத்திற்குள்ள திமுக இருக்கிற திருச்சி சிவா உட்பட இன்னும் பல நபர்கள் மத்தியில அமைச்சர்களாக வருவார்கள் அப்படின்னு பதிவு பண்றாரு. எப்படி அமைச்சரா வர முடியும்? பாஜகவோட கூட்டணி வைக்காம எப்படி அமைச்சர்களாக வர முடியும்? ஏன்னா அடுத்து நாடாளுமன்ற எலெக்ஷன் என்பது 2029 நடக்க போகுது. அப்ப இன்னும் 6 மாத காலத்திற்குள்ளாகவே மத்தியில திருச்சி சிவா உட்பட பல நபர்கள் அமைச்சர்களாக வருவாங்க அப்படின்னா அப்ப என்ன அர்த்தத்துல அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதிவு பண்ணாரு? அப்ப நீங்க இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பாருங்க. பாஜகவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைக்க கூடும் என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. அதற்கு ஆகச் சிறந்த உதாரணம் இன்றைய தினத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை. பிஜேபி என்ற வார்த்தை இல்லை, ஒன்றிய அரசு என்ற வார்த்தை இல்லை, ராகுல் காந்தி அவர்களுக்கு கண்டன பதிவுகள் இல்லை, மேலும் கண்டனம் என்ற வார்த்தையே இல்லை.
அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நோக்கம் என்ன? சோ தமிழ்நாட்டில் பெரியாரிய கொள்கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக வீழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து கொண்டு கற்பி ஒன்று புரட்சி சென்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.